ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்லி எக்ஸாமினேஷன் 2025க்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்காக அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். எனக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. அண்டு டெலிகிராம் குரூப் இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 10th குவார்ட்லி எக்ஸாமுக்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். 2 மார்க்கு 5 மார்க்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவுடைய லிங்க்கை வேணால் நான் இந்த வீடியோவுடைய என் ஸ்க்ரீனில் தரேன், போய் பார்த்துக்கிறங்க. இப்போ 1 மார்க்கில் நம்ம 14 1 மார்க் கொஷின்ஸ் வருமா? இந்த 14 1 மார்க் கொஷின்ஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, புக் பேக்கா இல்லை இன்டீரியரா அப்படின்னு. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1, இது வந்து புக் பேக் கொஸ்டின், சரியா? செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல கிரியேட்டிவாக கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ஓன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் யூனிட்லேருந்து புக் பேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே ஃபோர்த் கொஸ்டின் உங்களுக்கு செகண்ட் யூனிட்ல கிரியேட்டிவ் கொஸ்டின், ஓன் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்ல புக் பேக்கு. சிக்ஸ்த் கொஸ்டின் தேர்ட் யூனிட்ல புக் பேக் கொஸ்டின். அப்புறம் செவன்த் கொஸ்டின் செகண்ட் யூனிட்ல புக் பேக் கொஸ்டின், செவன்த் கொஸ்டின். எயித் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட்ல புக் பேக் கொஸ்டின். நைன்த் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஃபிஃப்த் யூனிட்ல புக் பேக் கொஸ்டின். 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் யூனிட்ல புக் பேக் கொஸ்டின். 11th கொஸ்டின் வந்து ஓன் கொஸ்டின், ஃபிஃப்த் யூனிட்ல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 12th கொஸ்டின் ஃபிஃப்த் யூனிட்ல புக் பேக் கொஸ்டின். 13th கொஸ்டின் சிக்ஸ்த் யூனிட்ல புக் பேக் கொஸ்டின். 14th கொஸ்டினும் சிக்ஸ்த் யூனிட்ல புக் பேக் கொஸ்டின், சரியா? மொத்தம் 14 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 11, 4, 2 மற்ற எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். இப்போ 11 கொஸ்டின் வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் வந்துருக்குது, 3 கொஸ்டின் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இங்கே புக் பேக் கொஸ்டின் படிச்சிங்கனாலே 11 மார்க் வந்து நீங்கள் தரவா இந்த 1 மார்க்கில் 12 மார்க் கூட சம்டைம்ஸ் வாங்க முடியும். சில நேரங்களில் 2 புக் பேக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் புக் பேக்கை நல்லா தரவாக படிச்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 2 மார்க் கொஸ்டின் எனி 10 into 2 20 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. இதில் இந்த 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் 1.2 இது, சரியா? எக்ஸாம்பிள் 1.2 15th கொஸ்டின், இது நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் தான். இந்த 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல 5th சம்மு, இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வரல, சரியா? அடுத்து 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது கிரியேட்டிவ் கொஸ்டின், ஓன் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்துக்கிறங்க. அடுத்து 18th கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் 2.9ல ஃபர்ஸ்ட் சம்ல 4th சப்டிவிஷன், இது நாம கொடுக்கல, இம்பார்ட்டன்ட்ல நம்ம கொடுத்ததுலேருந்து வரல. அடுத்ததா 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.13, இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான். கொஸ்டின் நம்பர் 19 நம்ம கொடுத்ததுலேருந்து வந்திருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 எக்ஸசைஸ் 3.2ல செகண்ட் சம்ல 4th சப்டிவிஷன், இது நம்ம கொடுத்ததுலேருந்து வரல, 20, சரியா? 21 எக்ஸசைஸ் 3.12ல ஃபர்ஸ்ட் சம், இது நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது. 22 எக்ஸசைஸ் 4.4ல ஃபர்ஸ்ட் சம், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. 23 எக்ஸாம்பிள் 4.12, இதுவும் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது, சரியா? 1 2 3 4 5 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து நமக்கு இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 24 எக்ஸசைஸ் 5.3ல 5th சம், இதுவும் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது. 25 எக்ஸாம்பிள் 5.9, இதுவும் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க.
26 எக்ஸசைஸ் 6.1ல தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான். 27 எக்ஸாம்பிள் 6.6 இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. கம்பல்சரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு புக் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, கிரியேட்டிவ் கொஸ்டினா கேட்கல, புக் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 28 எக்ஸாம்பிள் 1.21. சரியா? இப்போ இங்கே ஒரு 5 கொஸ்டின், இங்கே ஒரு 5 கொஸ்டின் இன்க்ளூடிங் கம்பல்சரி. இப்போ 10 × 2 20 மார்க்ஸும் என்ன பண்ணிடலாம், எடுக்க முடியும் நமக்கு இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. 5 மார்க் கொஸ்டின் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் கொஸ்டின் நம்பர் 29 எக்ஸசைஸ் 1.3ல 6th சம்மு, இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது. கொஸ்டின் நம்பர் 30 எக்ஸாம்பிள் 1.23 இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது. இந்த கொஸ்டின் நம்பர் 31 வந்து ஓன் கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின் இது. சரி, அதை பார்த்துக்கிறேங்க. கொஸ்டின் நம்பர் 32 எக்ஸசைஸ் 2.9ல ஃபர்ஸ்ட் சம்ல 6th சப்டிவிஷன். ஸோ இது நம்ம கொடுத்ததுலேருந்து வரல. சரியா? 33 எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இது நம்ம கொடுத்ததுல இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. 34 வந்து உங்களுக்கு யூனிட் எக்ஸசைஸ் சம். சரியா? யூனிட் எக்ஸசைஸ் சம் பார்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் 35 எக்ஸசைஸ் 5.1ல 6th சம், இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது, கேட்டிருக்காங்க. 36 வந்து எக்ஸசைஸ் 5.4ல 8th சம், இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து வரல. அடுத்து 37 நமக்கு தியரம், ஒரு 3 தியரம் இருக்குது இல்லையா? இந்த 3 தியரம்ல இருந்து கண்டிப்பா ஒரு தியரம் வந்து நம்ம கேட்டுருவாங்க. இங்க நமக்கு தேல்ஸ் தியரம் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஆப்வியஸா தெரியும், கண்டிப்பா 3 தியரத்துல ஒரு தியரம் வந்துடும். 38 எக்ஸாம்பிள் 4.20 இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து தான் வந்திருக்குது. கொஸ்டின் நம்பர் 39ம் கொஸ்டின் நம்பர் 40யும் ஓன் கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 41 எக்ஸசைஸ் 1.4ல செகண்ட் சம்மு, இது நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் கேட்டிருக்காங்க. 42 கம்பல்சரி கொஸ்டினுமே நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. எக்ஸசைஸ் 2.5ல 12th சம். 1 2 3 4 5 6 7 8 சம்ஸ் வந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது போக கிரியேட்டிவ் சம்ஸும் நமக்கு வந்திருக்குது. சரி, அந்த கிரியேட்டிவ் சம்ஸ்ன்றப்ப இதே மாடல் நம்ம கொடுத்துருக்கோம் இம்பார்ட்டன்ட்ல. இது அது நம்ம பார்த்துட்டோம்னா இந்த கிரியேட்டிவ் சம்ஸும் நம்ம எழுதிடலாம். சரியா? ஓகே, லாஸ்டா 8 மார்க் கிராஃப் ஜியாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா 43ல ஏ, இது வந்து நமக்கு 4.1ல எக்ஸசைஸ்ல 12th சம்மு. நீங்கள் சிமிலர் ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க. சிமிலர் ட்ரையாங்கிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒன்று வந்துடும் நமக்கு. அடுத்து 44ல ஏபி, இது வந்து கிராஃப் கேட்பாங்க. கிராஃபும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறங்க. சரியா? ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.